ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் ஈஸியாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து கொடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில கலந்து கொடுங்க. கடைசி வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா எண்ணெய் நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கோம். ரெண்டாவது லோ ஃப்ளேமில் எந்த டிஷ் செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இடையில எடுத்து கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. மேலே மல்லித்தழை தூவினீங்கன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.